வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களாக இருக்கிறேன். நம்ம இப்போ இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலியை பற்றி. இந்த மூட்டு வலினால் பயங்கரமாக கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான தீர்வு கிடச்சிருக்குங்க. அதாவது சமீபத்தில் நான் கர்நாடகாவில் ஹுப்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஹுப்ளின்னு அந்த ஊரில் அது கொஞ்சம் மலை ஏரியா, அதாவது ரொம்ப ஹில்ஸ் ஏரியா. அது அந்த இடத்துல மூட்டு வலிக்காகவே ஒரு ஸ்பெஷலாக அந்த கிராமத்தில் மூட்டு வலிக்கு அப்படின்னு கேட்டாலே இந்த மூலிகை தான் கொடுக்குறாங்க. இந்த மூலிகையோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹட்டு முஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹட்டு முஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூலிகையோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூலிகை தாங்க அது. இந்த மூலிகையோடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த மூலிகையோடைய ஃபுல்லாக இமேஜ் நான் உங்களுக்கு அது இது பண்ணுறேன். இதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மூலிகையை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதிக அளவில் மூட்டு வலினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் மூட்டில் சவுண்டு வருது, நான் நடக்கும்போது டக்குன்னு எந்திரிக்கும் போது உட்காரும் போது டக்குன்னு ஒரு சவுண்டு வருது, என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியல, அதிகமான வலி உணர்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை அவங்க தைலமாக ரெடி பண்ணி தர்றாங்க. ஸோ அதை நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அவங்க சொல்லும்போது நான் நம்பலை. அவங்க எனக்கு 2-3 பேருக்கு தேவையான அளவுக்கு எனக்கு கொடுத்தாங்க. நான் அதை கொண்டு என்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்து பார்த்தேன். நானும் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா ரிசல்ட்டுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 8 வருஷமாக மூட்டு வலினால அவசப்பட்டு இருந்தாங்க. ஒரு 40 நாள் 50 நாள் தான் அது அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ மூட்டு வலி இல்லை, ரொம்ப சாதாரணமாக இருக்குது, எடுத்ததுக்கெலாம் மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தைலம் எடுத்து தடவுவாங்க. இது அவங்களுக்கு நான் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த மூட்டு வலி பற்றி ஒரு பேச்சே இல்லாத அளவுக்கு ரொம்ப நல்லா க்யூர் ஆகிருக்கு. இதை எப்படி ப்ராசஸிங் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இதுதான் அந்த வேர். இந்த வேர் கர்நாடகா பகுதியில் ஹுப்ளின்னு சொல்லக்கூடிய ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த வேரை நான் அதாவது இந்த மூலிகை வேரை ஈரமாக இருந்ததை சன்லைட்டில் வச்சு காய வச்சுருக்கேன். காய வச்சு பவுட்ரு பண்ணது தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பவுட்ரு பண்ண டப்பா இந்த மூலிகை வேறையாக காய வச்சு பவுட்ரு பண்ணியிருக்கேன். அந்த பவுட்ரு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பவுட்ரு பண்ணி நைஸாக அரைச்சிருக்கேன். ஏன்னா இந்த வேருன்றது சின்னதாக கட் பண்ணால் தான் நம்ம பவுட்ரே பண்ண முடியும். ஆனால் சின்னதாக கட் பண்ணி சூரியனில் வெயிலில் வச்சு நல்லா காய்ஞ்ச பிறகு நீங்கள் பவுட்ரு பண்ணணும். அப்போ தான் உங்களால் மிஷினில் பவுட்ரு பண்ண முடியும். இப்போ இதை எப்படி ஆயில் ரெடி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய், ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. இந்த தேங்காய் எண்ணெயோட ஒரு மிதமான சூடு வந்த பிறகு ஒரு 50 கிராம் அளவுக்கு அந்த வேரோடைய பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த எண்ணெயை சூடான பிறகு கீழே அதிகமான தீ வச்சிங்கன்னா கருகி போயிடும். மீடியமான வார்மில் வச்சு நல்லா சிம்லேயே வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால் கலக்கிக்கிட்டே இருக்கணும். கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்டேஜில் திக் ப்ரௌன் ஆயிரும். ஸோ சாண்டல் கலரில் இருக்கக்கூடிய அந்த பவுட்ரு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நம்ம இது ரெடி பண்ணோம். ஸோ இதை ரெடி பண்ணதை தான் நான் என்னுடைய கிராண்ட்மா கொடுத்தேன். அவங்க ரொம்ப நல்லா இப்போ ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நான் இன்னும் 2-3 பேருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்க சொன்னேன். ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்குது, எனக்கு வலியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் அந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா இந்த வேரை இந்த ரூட்டை வாங்கி இது பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி ஆயில் ப்ராசஸிங் பண்ணி இது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்குது.